ஐயா, மக்கள் அதிகாரம் பத்திரிகை ஆசிரியர். நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்கள், கருத்துக்கள் மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் இந்த யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் யார் என்னன்றது உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தி உங்களுடைய ஆன்மீக அனுபவத்தை எங்களாக கூட பகிர்ந்துக்கணும். சொல்லுங்கள் ஐயா. நமச்சிவாயம். இந்த மக்கள் அதிகாரம் சேனல் பல விஷயங்களை செஞ்சுருக்கு அப்படின்னு நானும் பார்த்துருக்கேன். சில நம்மளோட வாட்ஸ்அப்லாம் வரும், நிறையா பார்த்துருக்கேன். அதனால் என்ன அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். அப்படின்னா 18 சித்தர்களின் பரிபூர்ண ஆசி. அடியன் பேர் ஸ்ரீ யோக சித்தர். எல்லா சித்தர்களும் மூலிகை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மூலிகைகளை பற்றி என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? மூலிகைங்கிறது ஒவ்வொரு மனிதனும் பிறந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலிகை வீட்டில் நட்டு வைக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலிகை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். எந்த ஒரு மூலிகையுமே பார்த்திங்கன்னா, இப்போ தாய் தந்தை எடுத்துக்கங்க, அண்ணன் தம்பி எடுத்துங்க, அக்கா தங்கச்சி, எனக்காக உயிர் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் மூலிகை ஒன்று மட்டும் தனக்காக உயிர் கொடுத்து நம்மளை உயிரை காப்பாற்றும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, குப்பமேனி இருக்குது, அடுத்து வெள்ளருக்கு இருக்குது, நாயுருவி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நாய் வேலை இருக்குது, அழுகுனி இருக்குது, தொழுகுனி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பசலைக்கீரை இருக்குது, நிறைய வேலிப்பருத்தி இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனோம். ஒரு 3000 மூலிகை அடியனுக்கு பரிச்சயம். அப்போ அந்த 3000 மூலிகை மனிதனை காப்பாற்றினா இன்னை வரைக்கும் அதுதான் காப்பாற்றிட்டு இருக்குது. ஆனால் நம்ம அதை யாரும் பயன்படுத்துறதில்ல. நிறையா பேர் பயன்படுத்தினவங்க நல்லா இருக்கிறாங்க. அதனால் மனிதனுக்கு மூலிகைக்கும் உண்மையாலுமே ஒரு தொடர்பு இருக்குது. அது இருந்தால் மட்டும்தான் மனிதன் வாழ முடியும். இன்னும் வருங்காலம் எல்லாம் மூலிகை மட்டும்தான் வாழும். சாமி, இப்போது நீங்கள் மூலிகை பற்றி சொல்கிறீங்க சாமி. இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் இளைஞர்கள் இந்த சித்த மருத்துவத்தை பற்றி அவ்வளவா அவங்க நம்பிக்கை இல்லை. எல்லாமே இந்த அலோபதி தான் அதிகமாக நம்புகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களோட விருப்பங்கய்யா. எனக்கு இட்லி திங்கினா இட்லி சேர்த்து ஆசைப்பட்டு சாப்பிட்றேன், தோசைன்னா தோசை. ஆக பார்த்திங்கன்னா எல்லாமே மாவில் சொல்கிறது தான். ஆனால் உடலால் வேறப்படுதில்ல. அது மாதிரி வைத்திய முறையும் அப்படி தாங்கய்யா. அவங்க அலோபதிக்கு விருப்பப்பட்டு போகிறாங்க, போகட்டும். சித்த மருத்துவத்துக்கு விருப்பப்பட்டவங்க வராங்க. ஆனால் தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. நன்றி சாமி. வணக்கம்.